மக்களே 800 திர்ஹமுக்கு உங்களுக்கு ஒரு மோட்டர் பைக் ஒன்று வாங்கணுமா? இதுதான் இடம். வெல்கம் டு துபாய் நண்பன். வாங்க பார்ப்போம். யூஸ்ட் மோட்டர் பைக், நல்ல கண்டிஷனில் உள்ள மோட்டர் பைக் உங்களுக்கு இங்கே ஷார்ஜாவில் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 6 ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா 6ல உங்களுக்கு இன்னைக்கு வாங்கிக்கொள்ளலாம். வாங்க என்னென்ன மாடல் जी क्या रेंज में है जी आपका? क्या क्या ये Kawasaki Z1000 है, 2016 मॉडल है और इसका प्राइस जो है 30,000 दिरहम है। 30,000 और ये Honda CBR है, 400 सीसी है, 2021 मॉडल है, प्राइस 16,000 दिरहम। और ये Honda Hornet है, 250 सीसी है, 2022 मॉडल है, प्राइस इसका जो है 12,000 है। 12,000। और ये Honda CBR है, 2010 मॉडल है, प्राइस इसका 22,000 दिरहम है। और ये बाइक जो है सब जो है जापान से इंपोर्ट हुआ है। இதெல்லாம் வந்து மக்களே ஜப்பான்ல இருந்து இம்போர்ட் பண்ணது. இப்போ இவர் காட்டினதெல்லாம் வந்து நல்ல ரேஞ்சில் இருக்க பைக்கை தான் உங்களுக்கு காட்டினார். நார்மல் ப்ரைஸில் உள்ள பைக் நான் உங்களுக்கு காட்டுறேன். எடுத்தோடனே என்ன இந்த ப்ரைஸுக்கு பைக் काटறான்னு நினைக்க வேணாம். सस्ता वाला कौन सा है जी? थोड़ा सस्ता। हाँ ये वाला अभी Kawasaki नॉर्मल रेंज में ये निंजा Kawasaki है, 2016 मॉडल है, प्राइस इसका 5,000 है। ये भी इंपोर्ट जापान से हुआ है। இது வந்து நிஞ்சா கவசாக்கின்ற பைக் வந்து இது 2016 மாடல். இது வந்து 5,000 திர்ஹமுக்கு தராங்க. இது வந்து மேட் இன் ஜப்பான், ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ண பைக்ஸ் இதெல்லாம். और ये Kawasaki Ninja Z650 है, 2025 मॉडल है, प्राइस इसका जो है 30,000 दिरहम है। இது 2025 மாடல் வந்து இது 30,000 திர்ஹமுக்கு உங்களுக்கு இங்கே எடுக்கலாம் இது. और ये हार्ली डेविडसन है, 2017 मॉडल है, प्राइस इसका 17,000 है और इंपोर्ट जापान से। बाइक हमारे पास जितना भी है वो सारा इंपोर्ट जापान से है। कंपनी हमारा जापान में भी है, वहाँ से हम इंपोर्ट करते हैं। किसी को अगर बुकिंग में ऑर्डर में चाहिए, जो भी बाइक चाहिए वो हम इंपोर्ट कर सकते हैं, कोई टेंशन नहीं। உங்களுக்கு என்ன பைக் வேணும்னாலும் அவர் இம்போர்ட் பண்ணி தரையல்மா. வேண்டிய பைக் ஒன்று உங்களுக்கு இம்போர்ட் பண்ணி தரையல்மா ஜப்பான்லேருந்து. அவர் எல்லா மாடலும் இம்போர்ட் பண்ணுறதா. இப்போ இது வந்து அவர் ஹார்லி டேவிட்சன், இது 17,000 திர்ஹமுக்கு தரையல்னு சொன்னார். अभी इधर आ जाओ। இந்த மாதிரி ஒரு ஸ்கூட்டி ஒன்று 1,800 திர்ஹமுக்கு எடுக்கலாம். யூஸ் நல்ல கண்டிஷனில் உள்ள ஸ்கூட்டி ஒன்று 1,800 திர்ஹமுக்கு எடுக்கலாம். இன்னைக்கு இதை விட குறைவாக இருக்குது, நான் காட்டுறேன் உங்களுக்கு. बोला 1,800 है ना? हाँ ये होंडा ट्रक है, ये भी इंपोर्ट पूरा जो स्टॉक है वो सारा इंपोर्ट जापान से है ना। होंडा ट्रक है, 2022 मॉडल है, प्राइस इसका 1,800 है। 2022 मॉडल 1,800। और ये जो फ्रंट पे है मिसाल वेस्पा भी हमारे पास है, तकरीबन 2,500 3,000। जो स्मॉल बाइक है वो तकरीबन 800 से स्टार्ट होता है, फिर 5,000। जो बड़ा बाइक है वो 5,000 से स्टार्ट होता है, फिर 150,000 तक हमारे पास है। नाइन बोर्ड जो है ये इंपोर्ट अमेरिका से हुआ है ना, हम अमेरिका से भी इंपोर्ट करते हैं ना। जो इलेक्ट्रिक यूज़ में वो हम अमेरिका से इंपोर्ट करते हैं, और जो बाइक वगैरह है वो सब हम जापान से इंपोर्ट करते हैं। ये नाइन बोर्ड का प्राइस जो है वो 450 दिरहम है। इसमें हमारे पास ये नाइन बोर्ड भी है, और इसमें हमारे पास जो है वो जेटसन OTG भी है, वो 2024 मॉडल है। उसका प्राइस जो है वो 550 दिरहम है। आ जाओ मैं आपको बता देता हूँ। அகலே அவர் சொல்கிறார் என்னன்னாக்கா, இது வந்து நைன் போட்னு சொல்கிற பிராண்ட் ஒன்று, இது வந்து அமெரிக்கன் பிராண்ட் ஒன்று. இது உங்களுக்கு 450 திர்ஹமுக்கு எடுக்கலாம். இந்த ஸ்கூட்டி எல்லாம் வந்து இது வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டி எல்லாம் வந்து அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். பைக்கெல்லாம் வந்து ஜப்பானா, ஸ்கூட்டி எலக்ட்ரிக் ஸ்கூட்டி வந்து ஃபுல்லாக இது வந்து அமெரிக்கன் பிராண்ட் தான், அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். ये लेकर आए टुडे, होंडा टुडे 2018 मॉडल है, 50 सीसी है, ये भी इंपोर्ट जापान से है। इसका प्राइस जो है 1,400 है। ये होलसेल प्राइस है। रिटेल और होलसेल प्राइस हम जो है सेम देते हैं ना। இது வந்து மக்களே இது 50 cc பைக் வந்து 1,000 होंडा टुडे பிரைஸ் 1,400। இது வந்து 1,400 திர்ஹம். 1,400 திர்ஹமுக்கு 50 cc பைக் ஒன்று எடுக்கலாம் உங்களுக்கு. இது வந்து ஹோல்சேல் ரிட்டேல் நார்மலாக ஒரே ப்ரைஸ் தான் இங்கே நான் போகிறதான். सुजुकी लेट 6 है, 50 सीसी है। इसका प्राइस जो है 1,200 है। इसका प्राइस 1,200।
மக்களே இதெல்லாம் வந்து 1200 திர்ஹம். இது வந்து 1200 திர்ஹமுக்கு உங்களுக்கு இந்த வேண்டிய ஸ்கூட்டர் ஒன்று எடுக்கலாம், பைக் ஒன்று. सही आएगा। अब बस आ जाओगे। इसका क्या प्राइस है जी? ये होंडा डियो है, होंडा जियो। इंडिया डियो 4 बोलते हैं इसको ना। हाँ ये भी इम्पोर्ट जापान से हुआ है। इसका प्राइस जो है 800 है। மக்களே 800 திர்ஹமுக்கு நான் உங்களுக்கு பைக் தரேன்னு சொன்னேன். இதுதான் பைக், ஹோண்டா டியோ பைக் இருக்குங்க இன்னைக்கு. இது வந்து 800 திர்ஹமுக்கு எடுக்கலாம் உங்களுக்கு இன்னைக்கு. ஒன்லி 800 திர்ஹம். மோட்டோ பைக் ஒன்று எடுக்கலாம் உங்களுக்கு 800 திர்ஹமுக்கு. இந்த ஜாதி ஹோண்டா டியோ. இது வந்து क्या प्राइस है जी? ये होंडा स्कूफी है, 50 सीसी है। इसका प्राइस जो है 1100 है। இது வந்து ஹோண்டா ஸ்கூப்பி 1100 திர்ஹமுக்கு உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு. இது 50 सीसी इंजन। इंजीनियर्स उस बाइक भी है ना। हाँ। यानी इसमें 200 सीसी से लेकर 450 सीसी। इसमें यामा भी है, होंडा भी है और कवासाकी भी हमारे पास आता है, केटीएम भी आता है। ये बाइक जो है सिर्फ रमल के लिए यूज़ होता है और जबल के लिए, पहाड़ों के लिए यूज़ होता है। तो इसमें जो है हर एक क्वालिटी हमारे पास अवेलेबल है। प्राइस जो है तकरीबन इसका जो प्राइस है वो 4000 से स्टार्ट होता है, फिर 15000 तक நார்மல் ரேஞ்ச். இது எங்களோட பாஷையில் சொல்கிற மக்களே ட்ரெயில் பைக்னு சொல்லுவோம் தெரியுமா? அந்த ட்ரெயில் பைக் இது வந்து நார்மலி ஸ்டார்டிங் ப்ரைஸ் 4000 திர்ஹத்துலேருந்து ஸ்டார்டிங் ஆகுது அந்த பைக். இது வந்து அந்த ரேசிங் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆட்களுக்கு இந்த பைக் ஓகே. यस जेटसन है, ये हम अमेरिका से इंपोर्ट करते हैं ना। ये जेटसन में जो है स्मॉल साइज़ है, इसका प्राइस जो है वो 350 दिरहम है। और इसमें जो ये बड़ा साइज़ है 2024 मॉडल है और 2024 जुलाई का मिसाल जो है मेक है। इसको OTG बोलते हैं। इसका प्राइस जो है वो 580 दिरहम है। और एक इसमें आता है ये हेज़, ये भी अमेरिकन है, 2023 मॉडल है। इसका प्राइस जो है 530 दिरहम है। கலை இதே வந்து என்னன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஸ்கூட்டி இது வந்து உங்களுக்கு ரீசார்ஜபிள் சார்ஜ் இருந்தால் சார்ஜில் போகலாம், சார்ஜ் இல்லையா உங்களுக்கு அது மிதிச்சுக்கிட்டு சரி உங்களுக்கு போயிடலாம். அதுக்கானது அதில் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 350 திர்ஹம்லேருந்து இருக்குன்னு சொல்கிறாரு. இது வந்து 2024 மாடலாம் சரியா. இது 580 திர்ஹம் வருது. இது மற்றது வந்து இதுக்கு 530 திர்ஹம் வருது. அப்படி ஒவ்வொரு ப்ரைஸுக்கும் இது இருக்குங்க இன்னைக்கு. और ये फिर चाइना का स्टॉक है। ये चाइना से हम इंपोर्ट करते हैं। ये बिल्कुल ब्रांड न्यू है, फ्रेश है। इसमें मुख्तलिफ है तकरीबन। इसमें हमारे पास जो ये किड्स वाले हैं, इसका 250 से प्राइस स्टार्ट होता है तकरीबन 300-320 तक। जो बड़े साइज़ है उसका प्राइस जो है वो तकरीबन 500 से स्टार्ट होता है, फिर 3000 तक। ये जो इलेक्ट्रिक बाइक है 500 से स्टार्ट होता है, 800, 1000, 1200। जो सबसे बेस्ट है उसका प्राइस जो है 3000। இது வந்து சைனா மக்கள். இதெல்லாம் வந்து சைனா ஸ்கூட்டி வந்து 200-250 திர்ஹம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா. नॉर्मली वही क्या प्राइस जा रहा है? हाँ वही क्या प्राइस नॉर्मली जा रहा है इसका? हाँ नहीं, इसका प्राइस जो है तकरीबन 700 है। 700 இது மாதிரி பிராண்ட் நியூ ஒன்று உங்களுக்கு ஒரு 700 திர்ஹம் மாதிரி வாங்கலாம். இந்த மாதிரி இந்த ஐட்டம் சைனா பைக்கும் இருக்குது, மோட்டர் பைக்குனாக்கா எல்லாம் ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ணது. அது இல்லாமல் ஸ்கூட்டர் வேணும்னா ஸ்கூட்டர் உங்கள்கிட்ட வந்து USA அமெரிக்கன் ஸ்கூட்டர் இருக்குது. இது சைனா ஐட்டம் வேண்டிய சைனா ஐட்டத்துக்கு மக்களே உங்களுக்கு 2 months வாரண்டி ஒன்றும் தருவாங்க இன்னைக்கு. சரி உங்களுக்கு நம்பிக்கையாக வாங்கி நான் வந்து வாங்கிக்கொள்ளலாம். நான் உங்களுக்கு லொக்கேஷனையும் கேப்ஷனில் போட்டிருக்கேன், பார்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு சரியான இடம் என்னன்னு சொல்கிறது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேன். உங்களுக்கு அப்போ எங்கன்னு சொல்லி உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு விலைக்குள்ள அந்த இடம் எங்கன்னு. इसका एरिया का इंडस्ट्रियल एरिया 6 है। ये इंडस्ट्रियल एरिया 6 है। कुछ मार्किंग पॉइंट இது வந்து மக்களே மேக்ரோ சூப்பர் மார்க்கெட் இருக்குது. மேக்ரோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு நேராக பின்னுக்கு அப்படின்னா JNP சிக்னலில் நீங்கள் பாஸ் ஆகி நேராக முன்னுக்கு வரும்பொழுது மேக்ரோ சூப்பர் மார்க்கெட் இருக்குது. மேக்ரோ சூப்பர் மார்க்கெட்டோட நீங்கள் ஃபஸ்ட் ரைட் எடுத்தீங்கன்னா உள்ளுக்கு அதில் பேக் சைடில் தான் இந்த இது இருக்குது. நீங்கள் பைக்கு வாட்ஸ்அப் நம்பர் நான் போட்டிருக்கேன், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பி தருவார். नॉर्मली ओपनिंग टाइम कुछ बंद करना है? ओपनिंग जो है 10 AM से फिर रात को 10 PM तक। ஃப்ரைடே க்ளோஸ். வெள்ளிக்கிழமைக்கு மக்கள் எங்கன்னா க்ளோஸ், ஃப்ரைடே வந்து க்ளோஸ். மற்ற நாளைக்கெல்லாம் மார்னிங் 10 to நைட் 10 வரையும் ஓப்பனாக இருக்கும்.
நீங்கள் அந்த டைமுக்கு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேண்டிய பைக்கை உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்து பிடிச்சி பார்த்து தடாவி பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் உங்களுக்கு. बाकी तो इधर पड़ा हुआ है ना, ये पीछे बात नहीं. சைக்கிள் கேப் ஜப்பான் புஷ் சைக்கிள் ஒன்று எடுக்கணுமா இருந்தால் மிதிச்சிட்டு போகிற பைசிக்கல் ஒன்று உங்களுக்கு சும்மா எடுக்கணுமா இருந்தால் இன்றைக்கி ஜப்பான் பைசிக்கல் ஒன்று எடுக்கலாம் 110 திர்ஹமுக்கு. இதெல்லாம் மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள், 1 2 இல்லை, பெரிய ஒரு குவான்டிட்டி ஒன்று இருக்குது. 110 திர்ஹமுக்கு ஜப்பான் புஷ் சைக்கிள் ஒன்று உங்களுக்கு இன்றைக்கி எடுக்கலாம். மக்களே இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த ஷாப் வந்து இது வந்து ஷார்ஜாவில் இந்த இருக்குது. இதுதான் அந்த ஷாப். வெளியே இருந்து காட்டினா உங்களுக்கு இங்கே வந்ததோடய உங்களுக்கு இந்த ஷாப்பை பார்க்கலாம். இந்த இருக்குது, இதுதான் ஷாப். இந்த ஷாப்பில் வந்து இதில் வந்து மெயின் போர்டு வந்து அந்த இருக்குது, வடி ஜபல் ஜெய்ஸ்ன்னு இருக்குது. அதில் நெக்ஸ்ட் ஷாப் தான் இது. இதில் வந்து போர்டு அடிச்சில்லை, ஆனால் அதுதான் அதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் தான் இதுவும் நடக்குது. அது எல்லாம் ஒரு ஓனரோட ஷாப். உங்களுக்கு இங்கே வந்தீங்கன்னா இந்த இருக்கார் பாய், இவர்தான் பாய். நீங்கள் இவரோட பேசுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் நீங்கள் எடுத்துக்கலாம்.